சிறந்த மொழிகளிலே பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய அழகிய மொழியே அருமருந்தே எனதுயிரே அமுதே தமிழே உனை வணங்கி இந்நிகழ்வை துவங்குகிறோம். பல வண்ணங்களில் புதுமை கொண்டது. தொலைதூர காட்சியெல்லாம் கண்முன் வந்தது. வீட்டுக்கொன்ற அவசியமாய் ஆகி போனது. அத்தகைய அவசியமான தொலைக்காட்சியில் புதுமை தாங்கி புதுயுகம் என்ற பெயரில் பொலிவு பெற்று நம்முன் நிற்கும் புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் கார்வின் மீடியாஸும் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல் என்ற வீர வரிகளுக்கு இணங்க வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரின் பெயர் தாங்கிய வெற்றி பள்ளியாம் செங்கம் ஸ்ரீ விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியும் சீர்மிகு செங்கத்தின் சாதனையாளர்கள் இணைந்து நடத்தும் நம்ம ஊரு சாதனை மேடை புதுமை விருதுகள் 2024 நிகழ்வின் முதல் நிகழ்வாக மத்தாப்பாய் மகிழ்ச்சி பொங்க பட்டாசாய் கவலை சிதற, இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்ப ஒளி பரவ தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நடக்கும் இவ்வழகிய விழாவில் உடலும் உள்ளமும் உற்சாகம் பெற்றிட ஒளிச்சுடர் திரிகளை முத்தமிட வெற்றி வாழ்வில் சத்தமிட இன்பம் என்றும் நம்மை வட்டமிட மங்களம் பொங்கிட மகிழ்ச்சி நிலைத்திட ஏற்றி வணங்குவோம் குத்துவிளக்கை. ஆம், முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றுதல். வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன், வருகவே வருகவே வருகவே
வணங்கி பாடுகின்றேன் வருகவே. தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம ககம பசனிதனிதா பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டுமம்மா என தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இந்த கை தட்டுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட எப்படி இணைஞ்சிருக்கு தெரியுமா? என் வரிசையில் அழகாக உட்காந்துருக்கீங்க. ராத்திரி நாம் தூங்கும்போது நம்மளை தூங்க விடாமல் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும், ஒரு கொசு. அந்த சாதாரண கொசு தான் வாழ்க்கையை முடிச்சுக்கும் போது என்ன தெரியுமா பண்ணுது? கைத்தட்டு வாங்கிட்டு தான் முடிச்சுக்குது. சாதாரண மனுஷங்க நமக்கு கைத்தட்டு வேண்டாமா? ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க. ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளி, புதுயுகம் தொலைக்காட்சி, 2 பேரும் இணைந்து சாதனையாளர்களுக்கு சிறப்பு செய்கிறாங்க. ரொம்ப முக்கியம் இல்லை, சாதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம நாட்டில் நிறைய நிகழ்வுகள் நடக்குது, நாம் பார்க்குறோம். இந்த பாராட்டுற விஷயத்தில் நாம் கஞ்சமாக இருக்கிறது பரவாயில்ல. சில பேர்லாம் வாழ்க்கையிலே கஞ்சமாக இருப்பாங்க. ₹1 கூட அடுத்த ஆளுக்கு கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்கிற ஆட்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. ஆனால் இங்கே இருக்கிற மனிதநேய மாண்பாளர்கள் எல்லாம் பார்த்தா அவங்க வாழ்க்கைக்கு இல்லைனாலும் பரவாயில்லை, இன்னொரு உயிருக்காக வழங்க வேண்டும் என்கிற கொடையாளர்களை இந்த மேடையில் சிறப்பு செய்கிறாங்க. எவ்வளவு நல்ல விஷயம் சார்! இன்னொரு உயிர் சிந்துகிற கண்ணீரை துடைப்பதற்கான கை குட்டையா இருப்பதில் தான் சார் மகிழ்ச்சியே இருக்கு. இன்னொருத்தன் அழுகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலையா மகிழ்ச்சி இருக்கு? இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படி அமைச்சுக்கணும். அதுக்கு யார் முன்னுதாரணம், அதுக்கு யார் வழிகாட்டி, அதுக்கு யார் ரோல் மாடல்? வரிசையில் விருது வாங்குறதுக்காக உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க அத்தனை பேரும் தான் ரோல் மாடல். ஒரு 100 பேருக்கு வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. யாரோ ஒரு ஏழை மாணவனுடைய படிப்புக்காக இந்த சாதனையாளர்கள் உதவி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு தாங்க நாம பாராட்டு தெரிவிக்கணும். தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை கடை வீதிகளில் கூட்டம் நிரம்பி வழியும். அதையெல்லாம் விட்டுட்டு
இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிய ஒரு அக்கா சொல்லுது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சிருச்சுங்குது. அவ்வளவு பண்டிகைக்கு தயாராகிற காலத்தை எல்லாம் தாண்டி இந்த அரங்கத்தில் நல்ல தமிழையும் நல்ல மனிதர்களை பாராட்டுவதற்காக வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மேடையின் சார்பாக அற்புதமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த மனசு செங்கம் பகுதி மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் வர்ற வழியில் பார்த்தேன் சார், நம்ம பள்ளிக்கூடத்தில் நீங்கள் அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியராக பெண்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. உண்மைதானே? 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளை பெண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும், பார்த்துக்க முடியும்னு அரசாங்கம் யோசித்து ஒரு உத்தரவு போட்டாங்க. நீங்கள் இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸுக்குள்ள ஒரு ஆம்பளை வாத்தியாராக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும்ல, யோசிச்சு பார்க்கணும் தானே. இப்போ ஒரு ஆண் வந்து ஆசிரியராக இருக்காருன்னு வைங்களேன், இப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு பையன், அவங்கிட்ட இவர் கேட்குறாரு, டே 2 கூட்டினா எத்தனைடா? அவன் உடனே தேம்பி தேம்பி அழுவேன், வீட்டுக்கு அம்மா அப்படின்னு அழுவேன். ஒரு ஆண் ஆசிரியர் இருந்தால் என்ன பண்ணுவார், ஒரு போடு சப்புன்னு போட்டு 2 4 மறக்கவே கூடாது அப்படின்னு அதட்டுவார். அப்படியே கட் பண்ணுங்க, அதே வகுப்பில் ஒரு பெண் ஆசிரியராக இருக்காங்கன்னு வைங்க, அதே 2 எத்தனைன்னு கேட்குறாங்க, அப்பையும் அந்த பையனுக்கு தெரியாது, அழுவேன். 2 எத்தனை தெரியாது, ஆன்னு அழும்போது ஒரு மிட்டாயை பிரித்து அவன் வாயில் வச்சு அழுகையை முதல்ல சமாதானப்படுத்தி 2 4டா தங்கம் அப்படின்னு பொறுமையாக பெண்கள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து அரசாங்கம் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் பெண் ஆசிரியர்களை நியமிச்சிச்சு. இதை கூட ஏற்றுக்கலாம். டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு பெண் காவல்துறை அதிகாரிகளை நியமித்த சமயம் கொஞ்சம் பழைய நினைவுகளுக்கு போங்க. ஒரு பெண் காவல்துறை அதிகாரி ரோட்டில் நின்று போக்குவரத்தை எல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. 20 பேர் அங்கேயே நிற்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. காலம் இப்போ மாறிடுச்சு. பெண் காவல்துறை அதிகாரிகள் இன்றைக்கு சாதாரண கடைநிலை ஊழியர்லேருந்து மிகப்பெரிய தலைமைச் செயலாளர் பதவி வரைக்கும் இன்றைக்கு பெண்கள் அரியணையில் ஏறி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. கிடைத்த வாய்ப்புகளில் மிகச்சரியாக பணியாற்றி இன்றைக்கு உச்சத்தில் ஏறி இருக்கிறார்கள் பெண்கள், மறுக்கவே முடியாது. கொரோனா காலத்தில் நம்மளோட நல்ல சகஜமாக பேசி மகிழ்ச்சியாக இருந்த எத்தனையோ உன்னதமான உயிர்களை இழந்தோம், மறக்க முடியுமா? அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா, செல்வந்தரா, செல்வ சீமானா இருந்தார். ஆனால் ஆஸ்பத்திரியிலேருந்து நேராக மயானத்துக்கு கொண்டு போனாங்க, வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியல, சொந்தக்காரங்க போய் பார்க்க முடியல. ரொம்ப சின்ன வாழ்க்கை சார், ரொம்ப சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் யாருக்காக வாழ்கிறோம்? தன் பெண்டு, தன் வீடு, சோறு, இவை உண்டு தான் உண்டுங்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு பாரதிதாசன் சொல்கிறான். அப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும்? மற்றவர்களுக்காக வாழுகிற வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரே குழப்பம், நம்மள்கிட்ட காசு இருக்குது, நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது, அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஏக்கம். ஒரு பெரிய ஞானியை பார்க்க போகிறார். அந்த ஞானி இவரை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, ஐயா வா, நான் அந்த அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறேன், உன் காரில் போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவர் காரில் ஏறி போகிறாரு. இவர் என்ன சொல்ல வந்தோங்கிறதே சொல்ல முடியலை, ஞானி கூப்பிட்றாருன்னு போயிட்டார். அந்த கார் நேராக ஒரு கிரவுண்டுக்கு போச்சு. கிரவுண்டில் ஒரு ஃபுட்பால் மேட்ச். 7 பேர் ஒரு ஃபுட்பாலை உதச்சி கொண்டு போகிறாங்க. 7 பேர் அந்த ஃபுட்பாலை கொண்டு போக விடாமல் தடுக்கிறாங்க. இதான ஃபுட்பாலு. 7 பேர் விளையாடுற அந்த ஃபுட்பால் கேமை ஒரு அக்கா சொல்லுது 9 பேர் தம்பி. நம்ம ஆட்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம். 7 பேர் விளையாடுற ஃபுட்பால்னு இருக்குது. அவங்க போனது 7 பேர் விளையாடுற ஃபுட்பாலை பார்க்குறதுக்கு. அன்னைக்கு அப்படி தான் ஒரு ஊரில் போய் செல்வத்துள் செல்வம்னே
ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம்னுச்சு. அந்த நாடகம் காலாவதி ஆகி இப்போ நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் அவசரம். 7 பேர் விளையாடுற ஃபுட்பால் மேட்ச்சில் 7 பேர் பந்தை கொண்டு போகிறான், 7 பேர் தடுக்கிறான், 2 பேர் உட்கார்ந்து பார்க்குறாங்க. அவர் ஞானிகிட்ட கேட்கணும், கேட்க முடியலை. மேட்ச் முடிஞ்சிருச்சு, அங்கேருந்து புறப்பட்டு வர்றாங்க. சரி இப்போயாவது கேட்டலாம் அப்படின்னு பணக்காரர் யோசிக்கும் போது ஞானி, தம்பி இன்னொரு இடத்துக்கு அவசரமாக போகணும், வண்டியை திருப்புங்கன்ட்டார். வண்டி நேராக இதே மாதிரி ஒரு அரங்கத்துக்கு வந்துச்சு. அரங்கம் முழுவதும் பார்வையாளர்கள். முன் வரிசையில் 2 இருக்கை, ஒன்று ஞானிக்கு, இன்னொன்று பணக்காரருக்கு. மேடையில் ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற கலைஞர் இருந்தார். 1 மணி நேரம் புல்லாங்குழல் வாசித்தார். இசை கச்சேரி எல்லாரும் ரசித்து கேட்டாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில் காரில் ஏற போகிறாங்க. 2 பேரும் காரில் ஏறி உட்கார்ந்து ஞானி இருப்பிடத்தை நோக்கி கார் போகுது. இவர் மனசுக்குள்ளே ஒரே கேள்வி, கேட்க வந்ததை கேட்க முடியாமலே போகுது. ஞானி இருப்பிடத்துக்கு போயாச்சு, இறங்கி ஞானி வரட்டுமா அப்படின்னு உள்ளே போக போகிறாரு. இவர் தடுத்துட்டார். ஐயா இருங்க, என்கிட்ட எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, 10-15 ஃபேக்ட்ரி இருக்குது, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கு, நிம்மதி மட்டும் இல்லையா? எப்போ சாவேன், எப்போ சொத்தையெல்லாம் பிரிச்சுக்கலாம்னு பிள்ளைங்க. என்னடா நமக்கு போனஸே தரமாட்டேங்கிறாரே, இவரெல்லாம் ஒரு முதலாளியான்னு கேட்குற தொழிலாளர்கள். ஒரே ப்ரெஷராக இருக்குது சாமி, என்ன பண்ணுறதுனே தெரியல. யோ நீ இந்த கேள்வியை தான் கேட்பன்னு எனக்கு தெரியும். உன் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தானே உன்னை 2 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், உனக்கு பதில் இன்னுமா தெரியலைன்னாரு. உங்கள் யாருக்காவது பதில் தெரிஞ்சிச்சா? 2 இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் தான் பதிலா? சாமி உங்கள் அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை, கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு ஒன்று அந்த ஞானி சொன்ன பதில். முதல்ல நாம் எங்கே போனோம்? ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்கு. அதில் 7 பேர் ஃபுட்பாலை தள்ளுனா 7 பேர் தடுத்தான். இந்த ஃபுட்பாலுக்குள்ளே என்ன இருக்குது? காற்று. அடுத்து எங்கே போனோம்? ஒரு அரங்கத்துக்கு போனோம். புல்லாங்குழல் ஒரு கலைஞர் வாசித்தார். அந்த புல்லாங்குழல் அந்த கலைஞர் எப்படி வாசிக்கிறாரு? காற்றை உள்ளே விட்டு புல்லாங்குழல் வாசிக்கிறாரு. அப்போ 2லையுமே காற்று மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஃபுட்பால் விளையாண்ட அந்த கேமில் ஃபுட்பாலை எல்லாரும் உதைச்சாங்களே, ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே வழங்கின காற்றை அது யாருக்கும் கொடுக்காம அதுவே வச்சு வீங்கிக்குச்சு. அதனால் அதை 7 பேர் அடிக்கிறான், 7 பேர் உதைக்கிறான். ஆனால் இந்த புல்லாங்குழலை நாம் முத்தமிடுறோம் தெரியுமா? வாசிக்கும்போது முத்தமிட்டுக்கிட்டே வாசிக்கிறோம் தெரியுமா? ஏன்? இந்த புல்லாங்குழல் அதுக்குள்ளே வழங்கின காற்றை அது மட்டும் வச்சுக்காம இசையாக மாற்றி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துது. இதிலிருந்து உனக்கு புரியலையா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீ மட்டும் வச்சுக்காத, எல்லாருக்கும் கொடுத்து பங்கிட்டு சமமான ஒரு வாழ்க்கையை வாழு, நிம்மதி கிடைக்கும்னார். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தீபாவளி செய்தியாக இதை தாங்க சொல்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு என்னையும் அழைத்து இவ்வளவு நேரம் உங்களிடத்தில் பேச வைத்து அழகு பார்த்திருக்கிற ஸ்ரீ விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கும், அற்புதமான சிரித்த முகத்தோடு இந்த உரையை கேட்டு ரசித்த செங்கம் பகுதி அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை உரித்தாக்கி, இன்னொரு நல்ல வாய்ப்பில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.